வணக்கம். இது மைண்ட் மாற்றம். உங்களுக்கு இப்படி ஒரு நைட் இருந்திருக்கா? குழந்தை தூங்கிடுச்சு. வீட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்க. லைட் ஆஃப். ஆனா, நீங்க மட்டும் சைலன்ட்டா சீலிங்க பார்த்துட்டு படுத்துட்ருக்கீங்க. மனசுல ஒரே ஒரு கேள்வி. நான் இவ்ளோ ட்ரை பண்றேன். ஆனா, என் ஹஸ்பண்ட் ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறார்? அவர் உங்க பக்கத்துல தான் தூங்குறார். ஆனா, ரொம்ப தூரத்துல இருக்க மாரி ஃபீல் ஆகுதா? அந்த இருட்டுல பக்கத்துல ஒருத்தர் இருந்தும் வர அந்த தனிமை இருக்கே, அது ரொம்ப கஷ்டமானது. இன்னைக்கு நம்ம சண்டை போட வரல. யாரையும் ப்ளேம் பண்ண வரல. ஒரு கணவனாகவும், மனைவியாகவும் நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உண்மை பேச போறோம். ஒரு மனைவிக்கு என்ன வேணும்னு நினைப்பாங்க தெரியுமா? பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் இல்ல. காஸ்ட்லி வெக்கேஷன் இல்ல. விலை உயர்ந்த நகைகளோ, புடவைகளோ இல்ல. அவங்களுக்கு தேவை, "நீ இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கியா? நான் இருக்கேன் உனக்கு." அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன வார்த்தை தான். மனைவி ஒரு கஷ்டத்த பேசும்போது, அவங்களுக்கு பெரிய அட்வைஸோ, லாஜிக்கல் சொல்யூஷனோ தேவையில்ல. அவங்களுக்கு தேவை ஒரு சின்ன சப்போர்ட் மட்டும்தான். அவங்க அழும்போது ப்ராப்ளத்த சால்வ் பண்ண வேண்டாம். அவங்களோட வலிய கொஞ்சம் காது குடுத்து கேட்டா போதும். இப்போ கொஞ்சம் ஹஸ்பண்ட் சைட் பார்ப்போம். ஒரு ஹஸ்பண்ட் மைண்ட்ல என்ன நடக்குது? அவர் எப்பவும் சைலண்டா இருப்பாரு. ஆனா, அந்த சைலன்ஸுக்கு பின்னாடி ஃபைனான்ஸ், ஃப்யூச்சர், குழந்தைகளோட சேஃப்டி, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு பெரிய பயம் இருக்கும். ஆண்கள இந்த சமூகம் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு தான் வளர்த்துருக்கு. அதனால ஆண்கள் வெளிய அழுது காட்ட மாட்டாங்க. தங்கள பலவீனமா காட்டிக்கவும் மாட்டாங்க. நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், என் குடும்பத்த நான் தான் தாங்கணும்னு அவர் நினைக்கிற அந்த ஸ்ட்ரென்த் தான் மனைவிக்கு ஒரு பெரிய தூரம் மாதிரி தெரிஞ்சிருது. மனைவி நினைப்பாங்க, அவருக்கு என் மேல அக்கறையே இல்ல. எப்பவும் போனும் கையுமா இருக்காரு. கணவன் நினைப்பாரு, நான் டெய்லி இவ்ளோ கஷ்டப்பட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்றேனே, என் குடும்பத்துக்காக தானே. இது அக்கறை இல்லையா? அன்பு 2 பேர்கிட்டயும் இருக்கு. ஆனா, அத எக்ஸ்பிரஸ் பண்ற லாங்குவேஜ் தான் வேற வேற. ஒருத்தர் பேசுற மொழி இன்னொருத்தருக்கு புரியல. அவ்வளதான். குறிப்பா பேபி பொறந்ததுக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஃபேஸ் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது. குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் வைஃபோட பாடி, அவங்களோட ஹார்மோன்ஸ், அவங்களோட தூக்கம்னு எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகும். அவங்களுக்கே அவங்க மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா அன்பும், கேரும் தேவைப்படும். ஆனா, ஹஸ்பண்டுக்கு அந்த பிசிக்கல் ஸ்ட்ரகிள் நேரடியா புரியாது. ஏன்னா, அவர் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஸோ, அவர் எப்பவும் போல நார்மலா பிஹேவ் பண்ணும்போது, மனைவிக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகும். இதுதான் அவங்களுக்குள்ள பெரிய கேப்ப கிரியேட் பண்ணும். திருமணம்ங்கிற பந்தத்துல இருக்கிற பெரிய ப்ராப்ளமே என்னன்னா, சண்டைன்னு வந்துட்டா யாரும் ஃபர்ஸ்ட்டு இறங்கி வரமாட்டாங்க. ஈகோ தடுத்துரும். மனைவி வெயிட் பண்ணுவாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட்டு பேசணும்னு. கணவன் வெயிட் பண்ணுவாரு. அவ கொஞ்சம் காம் ஆனதும் பேசலான்னு. 2 பேரும் இப்படி வெயிட் பண்ணி அந்த தூரத்த அவங்களே அதிகமாக்கிக்கிறாங்க. திருமண வாழ்க்கையில விரிசல்கள் ஒன்றும் திடீர்னு வந்துராது. அது டெய்லி நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் பில்ட் ஆகுது. பதில் சொல்ல வேண்டிய மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாம விடுறது, அவங்க கேட்குற கேள்விய கண்டுக்காம இக்னோர் பண்றது, அப்புறம் பேசலான்னு தள்ளி போடுறது, இதெல்லாம் சின்ன சின்ன கிராக்ஸ். இந்த கிராக்ஸ ஆரம்பத்திலேயே சரி பண்ணலனா, ஒரு நாள் அது பெரிய சுவரா மாறி 2 பேரையும் பிரிச்சுரும். இங்க கணவன் ஒரு ஸ்ட்ராங் மாஸ்க் போட்டுக்கிறாரு. நான் ஓகே. எனக்கு ஒண்ணும் இல்லன்னு. உள்ளுக்குள்ள எவ்ளோ புயல் அடிச்சாலும் வெளில காட்டிக்க மாட்டாரு. அதே மாதிரி மனைவியும் ஒரு ஸ்ட்ராங் மாஸ்க் போட்டுக்கிறாங்க. பரவால்ல, நான் மேனேஜ் பண்ணிப்பேன்னு. ஆனா உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருப்பாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி ஆக்ட் பண்றாங்க. ஆனா இங்க ஆடியன்ஸ் யாரும் இல்லையே. இதுதானே நிஜமான லைஃப். ஏன் நாம இப்படி ஆக்ட் பண்றோம்? ஏன்னா, நம்ம பலவீனத்த வெளில காட்டிக்க பயப்படுறோம். மனைவியோட பயம் என்ன தெரியுமா? நான் இப்போ இந்த குடும்பத்துல இம்பார்ட்டன்ட் இல்லாம ஆயிட்டனோ? அவருக்கு என் மேல இருந்த முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சோ? அப்படிங்கிற பயம். கணவனோட பயம் என்ன தெரியுமா? நான் பண்றது என் குடும்பத்துக்கு போதுமானதா இல்லையோ? ஒரு நல்ல கணவனா என்னால இருக்க முடியலையோ? அப்படிங்கிற பயம்.
2 பேருக்குள்ளேயும் அன்பு இருக்கு. ஆனா, அந்த பயம்தான் தூரத்த வளர்க்குது. இத இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு அழகான தம்பதிய உதாரணத்துக்கு எடுத்துப்போம். அனு, கார்த்திக். கல்யாணமான புதுசுல அவங்க ரொம்ப ஹேப்பியா இருந்தாங்க. சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் அன்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு ஒரு அழகான பேபி பொறந்தது. அதுக்கப்புறம் அனுவோட லைஃப் ஃபுல் டே பேபி, வீடு, சமையல்னு சோர்வுலயே போச்சு. நைட் கார்த்திக் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது அனு என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, கார்த்திக் நம்ம கிட்ட கொஞ்சம் பேசணும்னு. ஆனா கார்த்திக் ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸால வீட்டுக்கு வந்து ரொம்ப சைலண்டா இருப்பாரு. ஒரு நாள் அனுவோட பொறுமை இழந்து அழுதுகிட்டே சொல்றாங்க. நீங்க என்னை என்னைக்குமே புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு. கார்த்திக்குக்கு அது பெரிய ஷாக். அவரோட மைண்ட்ல நான் டெய்லி இவ்ளோ ஓவர் டைம் வேலை பார்க்குறேனே, அது அன்பு இல்லையான்னு தோணுது. 2 பேரும் ரொம்ப ஹர்ட் ஆகி சில நாட்கள் பேசாமலேயே இருக்காங்க. ஒரு நாள் நள்ளிரவு குழந்தை ரொம்ப அழுதுட்டே இருக்கு. அனுவால சோர்வு தாங்க முடியாம தரையில உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கார்த்திக் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட அந்த ஸ்ட்ராங் மாஸ்க கழட்டி வச்சுட்டு ரொம்ப சாஃப்ட்டா சொல்றாரு. நானும் ரொம்ப பயந்து போய் தான் இருக்கேன் அனு. என்னால ஒரு நல்ல கணவனா, அப்பாவா இந்த குடும்பத்த வழிநடத்த முடியுமான்னு எனக்கு பயமா இருக்கு. அதான் இன்னும் உழைக்கணும்னு ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அனு ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திக்க நிமிர்ந்து பார்க்குறாங்க. அவருக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு எக்ஸ்பர்ட் ஹீரோ இல்ல, தன்ன மாதிரியே பயந்து போயிருக்கிற ஒரு பார்ட்னர்னு புரியுது. அன்னைக்கு நைட் அவங்க சண்டை போடல, பேசினாங்க. பிரச்சனை உடனே தீரல, ஆனா அவங்களுக்குள்ள இருந்த அந்த கேப் க்ளோஸ் ஆயிடுச்சு. அவங்க புரிஞ்சுக்கலன்னு இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பேசல. அவ்வளோதான். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க எவ்ளோ கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிற இந்த மனுஷன், இல்ல இந்த பெண் உங்க கூட பேசாம, உங்ககிட்ட இருந்து ரொம்ப தூரம் விலகி போயிட்டா, உங்களால தாங்க முடியுமா? பக்கத்துல இருக்கும்போது வர்ற கோபத்த விட, அவங்க பேசாம விலகி நிக்கும்போது வர்ற அந்த தனிமை இருக்கே, அது ரொம்ப கொடுமையானது. நம்ம கோவத்துல பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், அப்புறம் பேசாம இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், நம்ம அன்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டே வருது. எதுக்காக இந்த ஈகோ? எதுக்காக இந்த மௌனம்? ஃபோன்ல அனுப்பாம வச்சிருக்கிற அன்சென்ட் மெசேஜஸ் மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயும் எவ்வளவோ ஃபீலிங்ஸை அனுப்பாம சேவ் பண்ணி வச்சிருக்கோம். நான் உங்கள ரொம்ப லவ் பண்றேன். உங்கள இழந்துருவேனோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு, இதையெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கோம். ஆனா வெளில சொல்ல மாட்டோம். ஏன் இந்த ஈகோ? ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்க குழந்தைகளோட கல்யாண நாள்ல அவங்க மேடையில நின்னு பேசும்போது என்ன சொல்லணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? எங்க அப்பா அம்மா பெர்ஃபெக்ட் இல்ல தான். ஆனா அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்த நாங்க கத்துக்கிட்டோம். அவங்க எவ்ளோ சண்டை போட்டாலும் ஒருத்தர ஒருத்தர் வத்தர் விட்டு கொடுக்காம ஒண்ணா இருந்தாங்கன்னு சொல்லணுமா? இல்ல அவங்க அத பத்தி பேசாமலேயே ஸ்கிப் பண்ணணுமா? நம்ம சண்டைகள் நம்ம குழந்தைகளோட மனசையும் பாதிக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப் செத்து போகும்போது சத்தம் வராது. அது ரொம்ப சைலண்டா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா தான் சாகும். நீங்க இப்போ ஹர்ட் ஆயிருக்கீங்க. ஆனா அவரும் ஹர்ட் ஆயி தான் இருக்காரு. நீங்க லோன்லியா ஃபீல் பண்றீங்க. அவரும் லோன்லியா தான் இருக்காரு. 2 பேரும் ஒரே பெட்ல படுத்துட்டு ஒரே வலிய தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஈகோ நம்மள டிஃபெண்ட் பண்ணும். ஆனா அன்பு மட்டும் தான் நம்மள சேவ் பண்ணும். பெர்ஃபெக்ட்டான வாழ்க்கைன்னு இந்த உலகத்துல யாருக்குமே அமையாது. பெர்ஃபெக்ட் மேரேஜ்னு எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம நினைச்சா அத ரொம்ப அழகான வாழ்க்கையா மாத்திக்க முடியும். அதுக்கு தேவையானது எல்லாமே கொஞ்சம் விட்டு கொடுத்தலும், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தான். விட்டு கொடுக்கறதுனால நம்ம தோத்து போயிட்டோன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. விட்டு கொடுக்கும்போது அந்த நிமிஷம் வேணா நம்ம இறங்கி வர்ற மாதிரி இருக்கும். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கை அவ்வளோ அழகா சந்தோஷமா இருக்கும். சரி, இப்போ உங்க மைண்ட்ல ஒரு பெரிய நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரதுக்காக சைக்காலஜில ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விதியை பத்தி சொல்ல போறேன். அதுதான் லா ஆஃப் கிராட்டிடியூட், நன்றியுணர்வு விதி. நம்ம எப்பவுமே நம்ம பார்ட்னர் கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தையோ அல்லது அவங்க செய்யாத ஒரு குறையையோ நினைச்சு தான் சண்டை போடுறோம்.
ஆனா இந்த லா ஆஃப் கிராட்டிட்யூட் என்ன சொல்லுதுன்னா, உங்க பார்ட்னர் உங்க லைஃப்ல இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம்னு நினைச்சு, அவங்கள் உங்களுக்கு செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு மனசார நன்றி சொல்ல ஆரம்பிங்க. இன்னைக்கு நைட் சண்டேய தூக்கி ஓரமா வச்சுட்டு, ஃபோன ஓரமா எடுத்து வச்சுட்டு, உங்க பார்ட்னர் கிட்ட போய் ரொம்ப சிம்பிளா இந்த 3 விஷயங்கள சொல்லுங்க. என் லைஃப்ல நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நமக்காகவும், இந்த குடும்பத்துக்காகவும் நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு தேங்க்ஸ். சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் என்ன விட்டு கொடுக்காம என் கூடவே இருக்கிற உங்களோட அந்த அன்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த நன்றி உணர்வு உங்க மனசுல இருக்கிற கோவத்தை அப்படியே கரைச்சு உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு மேஜிக்கை உருவாக்கும். குறைகளை தேடுறத நிறுத்திட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த அழகான அன்புக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. 2 இம்பர்ஃபெக்ட் மனிதர்கள் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ்றது தான் உண்மையான வாழ்க்கை. நீங்க 2 பேரும் ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன் தான் ப்ராப்ளம். அத மாத்த முடியும். அன்பு இருந்தா போதும். கான்வர்சேஷன் தான் ரொம்ப முக்கியம். வாதத்துல ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. இதயத்தை ஜெயிக்க பாருங்க. இது உங்க மைண்ட் மாற்றம். நன்றி.